கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 78வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78:40 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உகர உபனரா, அபர உபரரா, ரிகரரா, ரிஹர ரிஹரரா, ரிகன ரிகரரா, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பின் நாளுக்கென, மீட்பின் நாளுக்கென, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் உதகிறோம், நாங்கள் எக்காலம் உதகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஒப்பர ரிப்பர ரிப்பரரா, ரிகர ரிகரரா, ரிபன ரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வலமாய் வாழ்கிறோம், இபன இகன இகனரா, இபர இபரரா, இகன இகரரா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். முத்துமுருகன் பிரதர் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். சங்கீதம் 78வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். சங்கீதம் 78வது அதிகாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ரே உள்ள இருக்கிறத காட்டிடும். ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு, எக்ஸ்ரேல காட்டிடும். ஒரு எலும்பு அரிச்சிருக்கு, எக்ஸ்ரே காட்டிடும். எலும்புல ஓட்டை விழுந்திருக்கு, காட்டிடும், எக்ஸ்ரே காட்டிடும். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கை, இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி எல்லாம் ஆண்டவரை கஷ்டப்படுத்தினாங்க. இதான் ஆண்டவரை தூரமா போறாங்க, விக்கிரத்திட்ட போயிடுவாங்க, அவரை விசுவாசிக்க மாட்டாங்க, அவரை பரிசை பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் செய்து 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 நம்ம பார்த்துட்டோம். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. சரி, 78வது அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. நீங்க எப்படி பார்க்கறோம்னா, எத்தனையோ தரம், எத்தனையோ தரம்னா கவுண்ட்லெஸ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, கவுண்ட்லெஸ். வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் முட்டி. ஏன் வனாந்திரத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வனாந்திரத்துலதான் அவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. உங்க ஊர்ல இருக்கீங்க, வசதியா இருக்கீங்க, யாரும் தேவையில்லை, உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருவீங்க. வனாந்திரத்துல எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் 40 வருஷம் அவங்களை என்ன செய்யறாரு, போஷிக்கிறார். அந்த வனாந்திரத்துல அவருக்கு கோபம் ஊட்டி,
அவாந்தர வெளி, வனாந்திரம், அவாந்தர வெளி. இந்த அவாந்தர வெளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தூரம் பார்த்தாலும் எது நீங்க பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, நீங்க கேட்கறீங்க எப்படி போனீங்க அந்த இடத்துக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க நேரா போங்க, அங்கே ஒரு ஆலயம் இருக்கும், ஒரு லெஃப்ட் ஹேண்டுங்க அப்படி போனீங்க, நீங்க பார்த்தோம். அது ஒரு லேண்ட் மார்க் நீங்க காட்ட முடியும். அவாந்திர வெளியில எதுவுமே இருக்காது. அவர் விசனப்படுத்தினார்கள், கோபமூட்டி விசனப்படுத்தினார். விசனப்படுத்துறதா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏண்டா இந்த பிள்ளைகளை நான் பெத்தேனோ அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அதான் விசனப்படுத்து. எனக்கு ஒரு பெரிய ஒரு பணக்காரன் நல்லா தெரியும், கோடீஸ்வரருக்கு மேல கோடீஸ்வரர். எனக்கு அவர் ரொம்ப உதவி செய்திருக்கேன். நான் அவரை ஹை லெவலில் வச்சிருக்கேன். சொல்லுவார், மூத்த பையன் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவார், இவன் மட்டும் எனக்கு பெறாக்காம இருந்தா நல்லா இருக்கும். ட்ரெயினில் போகும்போது எத்தனை பேர் விழுந்து சேராங்க, இந்த பையன் விழுந்து சேர மாட்டேங்கிறாங்க. மூத்த பையன், ஆண் பையன், அப்படி வருத்தப்படுவார் அவர். இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 81வது அதிகாரம் 16வது வசனம். என் ஜனம் என்னை என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலர் என்னை விரும்பவில்லை. விரும்பவில்லைங்கிறது என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பன் அல்லது தாய் அவங்க இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் அது. என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. யார் யாரை விரும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த தேசத்தை அவங்களுக்கு கிருபையாக கொடுக்கிறார். அங்க இருக்கிற அத்தனை கானானியர் கூட்டத்தையும் துரத்தி தான் அவங்களுக்கு கொடுக்கிறார். சரி, 41வது வசனம் பார்ப்போம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இந்த மட்டுப்படுத்தினார்கள் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சைக்கிள் ஸ்பீடா ஓட்டிட்டு வரீங்க, ஹை ஸ்பீட்ல வந்துட்டு அப்ப டக்குன்னு பிரேக் போட வேண்டிய சூழ்நிலை வந்து, நீங்க அந்த பிரேக் போட்டாச்சுன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சுக்கிடுவீங்க. ஆனா ஸ்பீட் போயிடும். இதான் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு நபரை, இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறார். அற்புதங்களை அதான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் செய்து நல்லா கொண்டு போறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு எண்ணின் அடங்காத அற்புதங்கள் எனக்கு செய்திருக்காரு. பல செய்திகள் நான் சொல்லியிருக்கேன், சிலதை நான் சொல்ல மாட்டேன், சில ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் இதை செய்யும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு. இப்ப இந்த 3:45 தான் அதை முந்தைய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஆனா முத்துமுருகன் பிரதரும் பாலசுந்தரிக்கும் ஒரு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு டாக்டர் வந்து டயத்தை மாத்திருக்காரு, நம்ம என்ன இந்த டயத்துக்கு வர ஆரம்பிச்சு. போன வாரம் வந்த சிலர் இன்னைக்கு காணும். காரணம், அவங்களுக்கு அந்த ஃப்ளோல போக முடிய மாட்டேன். எல்லாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை ஏன் சொல்றேன் அப்படின்னு, 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்க? இந்த வார்த்தையை கேட்கணும், இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் மட்டுப்படுத்தாத வாழ்க்கை. சரி பாருங்க, மட்டுப்படுத்தினார்கள். எப்படி மட்டுப்படுத்தணும்? பரீட்சையை பார்த்து. இந்த பரீட்சையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாங்களா? மத்தேயு 4வது அதிகாரம் 7வது வருஷம். மத்தேயு 4:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்காக கொண்டு வருகிறார். அவருக்கு சோதனை தேவையா? தேவையில்லை. ஆனாலும் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அத அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாக என்று எழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனை எழுதி எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, வசனத்தின் மூலம். வசனங்கிற ஒரு ஆவியின் பட்டை. நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளவு வசனம் உங்களுக்குள்ள இருக்குதோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். மறுபடியும் பிசாசு எழுதி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய், மிகவும் உயர்ந்த மலைங்கிறது எதுனால? எருசலேம் மலை கொண்டு போய் உலகத்துள்ள சகல ராஜ்யம் அவன் மகிமை அவருக்கு காண்பித்து. சாத்தானுடைய வல்லமை பயங்கரமான வல்லமை. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க சாத்தான ஒரு லெவல்ல பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இது அதுக்கெல்லாம் லெவலுக்கு மேல உள்ள லெவல். நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து
என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு, எல்லாமே ஆண்டவர் எப்படி ஜெயிக்கிறாரோ வசனத்தின் மூலம் தான் ஜெயிக்கிறார். சரி, இத சிமிலர் இதே சம்பவத்தை தான் ஆனா லூக்கால வேற ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கலாமா? லூக்கா 4வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். எஸ், 4வது அதிகாரம் 12வது. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதாக என்று சொல்லியிருக்கு. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சரி, ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இந்த சரீர பலன் தேவையா வசன பலன் தேவையா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன். நேற்று என்னை பார்க்கறதுக்கு ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் வந்தார். ஒரு ரொம்ப நாளா அந்த பையனை சின்ன வயசுல எனக்கு தெரியும். தம்பியை பார்த்தானா அவருக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த கையெல்லாம் ஒரே வலிக்குது சார், இந்த வலி இதெல்லாம் ஒரே வலிக்குது சார் அப்படின்னா. ஏன்ப்பா வலிக்குது அப்படின்னு கேட்டேன். சார், நான் பாடி பில்டிங் பண்றேன் சார் அப்படின்னு வச்சு கையெல்லாம் பார்த்தோன்னா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. என் கையெல்லாம் சூம்பி போயிருக்குது, அவன் கையை நல்லா ஸ்மார்ட் அப்படி அழகா உருண்டு இருக்கு. அப்ப அவன் எதுக்காக தன்னுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாடி நல்லா ஷோவா இருக்கணுங்க காட்டுக்கு. தப்பா நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனம் இருக்கா? இதான் கேள்வி. வசனம் உள்ள இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சோதனையில நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. இந்த சோ கால்டு பியூட்டிஃபுல் பாடி இதே ஒரு சோதனையா மாறி. அதனாலதான் இந்த வசனத்தை பார்க்கிறோம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு ஒர்ஷிப்பை எதிர்பார்க்கிறான். இதுதான் நம்முடைய பிரச்சனை. சரி, இதுல அடுத்த ஒரு ஸ்டெப்பை நான் உங்களுக்கு பார்க்க போவோம். தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு பக்கம் சாத்தானுடைய நோக்கம், இன்னொரு பக்கம் தேவனுடைய நோக்கம். எடுத்துக்கலாமா? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 3:8. ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஈத்தியனுடைய கைக்கு விடுதலையாக்கி. இப்ப திரும்ப நான் சொல்றேன், தேவன் இஸ்ரேல் மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிற, ஏன் எதிர்பார்க்கிறது முக்கியம். இங்க இருந்து அவர்களை அற்புதத்தை பரீட்சை பார்க்கறாங்க, மட்டுப்படுத்துறாங்க. அதற்கு காரணம் இங்க இருந்து தன்னுடைய வல்லமையை காட்ட ஆரம்பிக்கிறார். இதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார் இதை நீங்க உணரணும். என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், உங்க முன்னாடி நிற்கிறேன், ஒரு வசனத்தை சொல்றேன், உயிரோடு இருக்கிறேன், பெரிய கிருபை. அது எனக்கு தெரியும். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு புரியணும். இங்க இருந்து அவர் தன்னுடைய அற்புதத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும். அவர்களை அவங்க என்ன கேட்டாங்க? விடுதலையாக்க மட்டும்தான் கேட்டாங்க. பாருங்க 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகளின் நிமித்தம் அவர்களுக்கு இருக்கிற கூக்குரலை கேட்டு அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். ஐயா, யெகோவா தேவனே, நீங்க எங்க கடவுள் ஐயா. அடிக்கிறான், என் முதுல வேலை வாங்குறான், எங்களை காப்பாத்துங்க, விடுதலை கொடுங்க. இதுதான் அவங்க கேட்டாங்க. அது காணாதப்பா உனக்கு, இது மட்டும் காணாது, நான் உனக்கு என்னவும் செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானான், ஏத்தியர், எமோனியன், பர்சியன், ஏவியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடம். விசாலமான அவ்வளவு இடையா, நீ அங்க போய் சேருவ. உனக்கு அதுக்கெல்லாம் ஆள்கிற வச்சிருப்பேன். மோசை அங்க விழுந்துச்சாப்பா. அதுக்கப்புறம் யோசுவாங்கிற ஒருத்தர் நான் பிடிப்பேன், வேலைக்காரன். அவன் என்ன செய்வான்னா, அவங்களுக்கு எல்லாத்தையும் நூல் பிடிச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி சீட்டு போட்டு இது உன் இடம் அப்படின்னு கொடுத்துரும். எங்க சந்தோஷம் வாழலாம். இந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய போறார், செய்தார். அப்படி செய்த பிறகும் அவங்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறாரு, இங்க ஆரம்பிக்கிறாரு, அங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி சேரும்போது அவங்கள எப்படி புறப்பட பண்ணுகிறாருன்னா, அதான் ஒரு வித்தியாசமான விஷயம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனம்.
430 வருஷம் முடிந்த பின்மே கர்த்தருடைய சேனைகள் இவங்க ஒளிச்சு போகலாங்க. அதைத்தான் சொல்றேன். அதாவது அப்படியே பாருங்க, லாஃப்ட் ரைட். அதாவது பார்வன் பெர்மிஷன் கொடுத்துட்டா, துரத்திட்டான். பெர்மிஷன் துரத்த போங்கய்யா, இடத்த காலி பண்ணு. அப்ப மேல இருந்து பார்க்கும்போது அந்த லாஃப்ட் ரைட் போறாங்க. அது என்னன்னா கர்த்தருடைய சேனை. அந்த கர்த்தருடைய சேனை போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்து பாருங்க, 50 சேம் டே, ஒரு நாள் கூட டிலே பண்ண வரலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக புறப்பட பண்ணி அவர் செஞ்சாரு. அவர் செஞ்சவர் தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? என்னை பரீட்சை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி 42வது வசனத்துக்குள்ள போகும். அவருடைய கரத்தையும் அவர் தங்களுக்கு சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். இதாங்க 42வது வசனம். நினையாமல் போனார்கள். எதை நினைக்கல அப்படின்னா அவர் கரத்தை நினைக்கவில்லை. எதை நினைக்கல? கரத்தை. எந்த கரம் அவர்களை நீக்கிறதோ நினைக்கல. எப்பவுமே நான் உணர்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் அதை நம்ம நினைக்கும். நான் ரொம்ப நினைப்பேன். என்னுடைய கன்சல்டேஷனுக்கு வந்தீங்கன்னா ஒருத்தருடைய போட்டோ வச்சிருக்கேன். அவர் சங்கரபாண்டி நாடா குல்பர்காங்கிற ஒரு ஊர்ல அவர் இருந்தார். என்னைய ஒரு சொந்த பிள்ளைய போல பார்த்தார். நான் நினைப்பேன், என்னை குல்பர்கால எம்பிபிஎஸ் பிடிச்சு எனக்கு ஒரு ஆர்த்தோ சீட் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு எம்பிபிஎஸ் டி ஆர்த்தோ சிஜித் லை சான்றிதழ் போட்டானா அவருடைய கிருபை. ரெண்டாவது ஒரு மனிதன் மூலமான அவர் இருக்கு. அதை நான் மறக்கவே மாட்டேன். அதை இங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி பிறக்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டு போயிருவேன். அவருடைய கரத்தை நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ததை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவன் போக விட்டு. அப்ப ஆண்டவருடைய பலத்த கரத்தை நான் காட்ட போகிறேன் அப்படின்னா இதை நான் காட்டல. எதை காட்டல? கரத்தை காட்டல. வாசிப்போம். யாத்திராகமம் 5வது அதிகாரம். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே போய் கேட்கிறாரு பார்வன், ஐயா விடுங்க ஐயா சாமி, நாங்க போனோம்ட்டு. பார்வன் சொல்றான், இன்னும் லூசு பயிலுங்க, வேலை கம்மியாகி செய்யறாங்க, வேலையை கூட்டுனா ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லி செங்கலா இருக்கிறதுக்கு இதுவரை நாங்க என்ன செஞ்சோம்? ஒரு நார் அனுப்பிட்டு இருந்தோம். இப்ப நாங்க அதை அனுப்ப போறதில்ல, நீங்களா தருவீங்க. அதுக்கு நீங்கள் சோம்பேறிகள். அதனாலதான் பள்ளியிடப்படுறீங்க. வேலை செய்யுங்க, உங்களுக்கு வைக்கோலை கொடுப்பது இல்லை. எவ்வளவு நாள் வைக்கோல் நாங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுதான் வைக்கோலையும் தேடணும். இப்ப எனக்கு ரொம்ப நொந்து வேட்டாங்க. நொந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 அப்பொழுது நீங்கள் பார்வனுடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுக்க எங்களை கொல்லும்படி வேலையை கூட்டிட்டார். ஒரே பிரச்சனை உண்டாது. அதனால மோசைக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்னா, ஆண்டவரே உங்க கையில பவர் குறைஞ்சு போச்சோ? டாக்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு சில மருந்து எக்ஸ்பைரின்னு இருக்கும். எக்ஸ்பைரியுடைய மருந்துடைய பவர் குறைஞ்சி கெமிக்கல் தான் பாத்தீங்களா. அந்த கெமிக்கலுக்கு பவர் குறைஞ்சும். எக்ஸ்பைரி அப்படி அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி எல்லாம் துரத்துக்கு போடணும். 22 யாத்திராகமம் 5:22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணது ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமத்து நாமத்தை கொண்டு பேசும்படி பானோடு உபத்திரப்படுறாங்களே, ஆண்டவர் உங்க பவர் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு மோசே கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதுவரை நீ என் கரத்தை பார்த்ததில்ல, இதுதான் அவன் கரத்தை காட்ட போயிறேன்னு சொல்லி 6:1 பலத்த கரத்தை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கரத்தை கண்டு 2 தடவை சொல்றாங்க, கண்டு அவர்களை தன் தேசத்துக்கு அனுப்புறது வர துரத்துறது. 2க்கு வித்தியாசம் நான் சொல்றேன். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஸ்டாஃப் வேலை பார்க்கணும். ஒரு ஸ்டாஃப் என்ன செய்வாங்க, நல்லா வேலை செஞ்சு நல்ல பேர் சம்பாதிச்சு ஒரு திருமணம் ஆகுது, இல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதா, போகும்போது நாங்க நல்லா ஒரு மதிப்பா அனுப்புவோம். ஒரு சிலர்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நபர் அவங்களுக்கு சொல்றேன், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. என் தம்பிக்கு பயங்கர பிரச்சனை உண்டு பண்ணாரு. கடைசியில் அவரை கஷ்டப்பட்டு வேலையை விட்டு தூக்குனாரு. தூக்கிட்டு எப்பாடா ஆனாலும் போயிட்டாயா அப்படிங்கிறாரு, துரத்திட்டாரு. அது மாதிரி ஆண்டவர் துரத்துறாரு. இப்ப துரத்துறதுக்கு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துறாரு. மேலும் தேவன் மோசே நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். ஆனால் யெகோவா இன்னும் நாமத்தில், இந்த யெகோவாங்கிறது ஒரு நாமம்.
அது ஒரு அட்டாச்மெண்ட். யெகோவா நிசி அட்டாச்மெண்ட். நிசிங்கிறது ஜெயம். யெகோவாங்கிற நாம உங்களுக்கு காட்ட போறேன். அதை நான் பல வகையில் நான் அட்டாச் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், MBBS ஒரு டிகிரி, ஒரு அட்டாச்மெண்ட் MD, FRCS, டி அர்த்தம், இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது பாருங்க ஆண்டவர் காட்டுங்க. நான் யெகோவாங்கிற ஒரு நாமத்தை புதுசா காட்ட போறேன். அந்த நாமத்தை பார்த்த உடனே ஓடியே போயிருப்பாங்க. அந்த நாமத்தினால ஒரு ஸ்பெஷல் வெளிப்பாடு நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னைக்கு அந்த வெளிப்பாடை பார்க்கறானோ என்ன செய்வார், அவங்கள துரத்து நான் துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர் தன்னுடைய வல்லமை என்ன செய்யறாரு அவளுக்கு காட்டுறாரு. வாசிப்போமா? அந்த எக்ஸ்ட்ரா வாசிப்போம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 15 வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யுத்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டார்டிங் வரும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கரத்தை நினைச்சு உங்களுக்கு காற்று. அத யாத்ராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம். 13:3 அதை நினைக்கணும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாக்கிய எகிப்திலிருந்து புறப்பாடு பண்ணின நாளை நினையுங்கள். நிறைய நேரம் நம்ம பிரச்சனை மறந்துருவோம். ஆண்டவர் நடச்சதை நாங்கள் பல பாடுகள் தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். இந்த நன்றி உள்ள இருந்ததை ஆண்டருக்கு எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்ப்போமா? எதிர்பார்ப்போம், உறுதியா நினைப்போம். ஒரு சின்ன ஒரு ஜோக்க நான் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் எல்லாருக்கும் ஒரு தூக்குவாளி கொடுத்தான். இப்பெல்லாம் தூக்குவாளிலாம் பெரிய, இப்பெல்லாம் எவனும் கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்துட்டு இவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாஃப் எல்லாரும் வந்து, ஐயா வணக்கம், இது கொடுத்த தூக்குவாளிக்காக நன்றி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாரு. ஒரு ஸ்டாஃப் வந்து நன்றி சொல்ல வரல. கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, நான் இனிமேல் இவங்களுக்கு யாருக்குமே தூக்குவாளி கொடுக்க மாட்டேன், நோ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. காக்கா நினைச்சிருச்சு. அந்த ஆண்டவர் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஆளும் தேர்ந்தோட தேசத்துக்கு கொண்டாந்தாரு. அவங்களுக்கு நன்றி இல்லை, நீ கொடுக்குற தூக்குவாளியால் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலதான் அப்பொழுது மறுபடியும் இந்த நாளை நினையுங்கள், கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார், ஆகையால் நீங்கள் புளித்த அப்பத்தை புசிக்க வேண்டும். இது எதற்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 42வது வசனம். விலைக்கு மீட்ட நாளை நினையாது போனார்கள். 43. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அடையாளம், அற்புதம். இந்த அடையாளமும் அற்புதமும் என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு பிரச்சனையா மாறி போச்சு. என்ன மாறிடுச்சு? ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. எப்படி அது பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். அடையாளங்கள், அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது ஒரு சாதாரண மனுஷனாக வருகிறார். வந்து அவர் தன்னுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரம் இவ்விதமாக இயேசு தனது முதலாம் அற்புதத்தை, அற்புதம் கானானூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்கள் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் அவருடைய தம்பிக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லி அக்கா சொல்றார். வெரி குட், கர்த்தர் நல்லவர், மகனுக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தான் வளரணும்ங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ததுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு.
அந்த பேக்ரவுண்ட நீமா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மக்கள் இந்த அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்து 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 ஒரு பிரச்சனை உங்களுக்கு போச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு காட்டு. மத்தேயு 12வது அதிகாரம் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம விளக்கத்தை பார்ப்போம். சங்கீதம் 78வது அதிகாரம் 42வது வசனம். அவருடைய கரத்தையும் அவர்கள் நிமித்து நாளை நிர்ணயம் பண்ணார்கள். 43 அவர் எகிப்திலே தம்முடைய ஜனங்கள் அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்தார். இந்த அடையாளம் அற்புதம் அவங்க மண்டைக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிடுச்சு. எங்க உட்காந்துருச்சு? உட்கார்ந்துருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு வச்சு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 38. அப்பொழுது வேதபாரகர் பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை விரும்புகிறோம். ஏன்னா இதெல்லாமே பார்த்து 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 இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்தையில் அடையாளத்தை தேடுகிறார். நம்ம வாழ்க்கையே ஒரு அடையாளம், வாழ்க்கையே ஒரு அற்புதம் அவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும், இதுதான் அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மரணத்தை ஒரு மீனுடைய வயிற்றுல வைக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்குள்ள வருவோமா? சங்கீதம் 78வது அதிகாரம் 44. அவர்களுடைய நதியை ரத்தமாக மாற்றி அவளுடைய ஆறுகளை ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். ஆறுகளின் ஜலத்தை. இது என்ன நம்ம பார்க்க போறோம். இதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போயிடுறேன். ஸ்டார் வார். என்னது ஸ்டார் வார்னு மூவி பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இங்க ஒரு ஸ்டார் வார் பார்க்கணும். 45வது அதிகாரத்துல ஒரு வண்டு அப்படிங்கிற ஒரு கடவுள் அவங்களுக்கு இருக்கு. அந்த வண்டுக்கு கடவுளுடைய பேர்னா ஷூ. SHU ஷூ. இது பூச்சி தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இருக்கு. ஸ்டார் வார்ல இந்த ஒரு கடவுளை ஆண்டவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, இதனுடைய வல்லமை என்னன்னா விவசாயத்தை இது ஆசீகரிக்கிறது. இந்த ஷூங்கிற கடவுளை அவங்க கும்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா விவசாயம். இதெல்லாம் அடையாளம் அவங்களுக்கு. அவங்க செய்யறாங்க. இஸ்ரேல் எகிப்தியருடைய கடவுளுங்க. இந்த மகரந்த சேர்க்கை உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு வண்டு இருக்கும், தேன் பிடிக்க போகும். அப்ப அங்க இருக்கிற மகரந்தத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போய் வைக்கும். இப்படி அந்த செடி வளரும். அதெல்லாம் பாட்டனில் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாமே அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஷூங்கிற கடவுள் நினைக்கிறேன். அந்த கடவுளை ஆண்டவர் கை வைக்கிறார். ரெண்டாவது பாருங்க, தவளை. இது உங்களுடைய ஒரு கடவுள். வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 78வது அதிகாரம். அவர்கள் நதியை ரத்தமாக மாற்றுகிறார். நதியை ரத்தமாக மாற்றுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நதிங்கிறது அவருடைய ஒரு கடவுள். இந்த நதியில பார்வோன் காலையிலேயே வந்துருவார், அதிகாலையில். ஏன்னா அந்த நதிங்கிறது தகப்பனார், அப்பா. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியால நதிங்கிறது ஒரு பெண் கடவுள். நைல் நதிங்கிறது ஆண் கடவுள். அந்த ஆண் கடவுளுடைய நதியில வந்து அவர் காலை இறக்கிறார். வந்து இறக்கி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் அம்மா வரும்பொழுது இவர் நதியில காலை இறக்கி அந்த தண்ணி ஆடி தூக்கி எறிவார். அப்ப அம்மாவை வர வைக்கிறார். இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்கு, ரத்தமா இருக்கு, இறங்க முடியாது, தூக்கி போட முடியாது. அப்ப தவளைகளை அவர்களுக்குள்ள அனுப்புகிறார். 45. இந்த தவளை நம்ம பார்க்க போறோம். தவளைக்கு அந்த கடவுளுடைய பேர் என்னன்னா ஹேக். HAEEK. ஹேக்ங்கிறது அவங்க கடவுள். வாசிப்போமா? யாத்ராகமம் 8வது அதிகாரம் 5வது வசனம். இதுதான் அடையாளம். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்தாலும் அவங்க மறந்துடுவாங்க. 8:5. மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்திலே நீ நோக்கி, நீ ஆரோனின் நீ உன் கையில் இருக்கிற கோலை நதியின் மேல் வாய்க்கால்கள் மேலும் குளத்தின் மேலும் ஏற்றி எய்த்தின் மேல் தவளைகளை வரும்படி செய். இவங்க கடவுள் தவளை. எங்கேயோ ஒரு தவளை இருக்கும், அதை கும்பிடுறாங்க. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரிகளும் தங்கள் மந்திரத்தினாலே செய்தார்கள். பார்வ மோசேக்கு ஆரோனை குறித்து அந்த தவளையை எண்ணெய் விட்டு என் ஜனங்களுக்கு நீக்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணம். மாவு பையன் தொட்டி, சாப்பாடு தொட்டி, பிளேட்டு எல்லாத்துலயும் தவளை வந்துச்சு.
இவருக்கு அனுப்புறது ஆண்டவர். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு பள்ளியிட அவங்களை அனுப்புங்க. அப்பொழுது மோசே பார்வை நோக்கி, தவளைகள் நதிகளை மாத்திரம் இருக்கத்தக்கதாக மறுபடியும் இடத்திலே உமக்காக, உங்களுடைய ஊழியருக்காகவும் உங்களுடைய ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்ப காலத்திலே இதெல்லாம் செஞ்சு 10வது வசனம் தான் கீ வார்த்தை, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. யாத்ராகமம் 8:10. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது அவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்று நீர் அறியும்படி உங்களுடைய வார்த்தை முடியாது. என்ன சொல்லுகிறார்னா, உன் மந்திரவாதியால தவளையை கொண்டு வர முடியும், ஆனா கொண்டு போய் நதியில மாத்திரம் போட முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். கொண்டு வந்தா என்ன ஆகும்? இன்னும் மோசமாக்கும். ஆனா நோக்கத்தை பாருங்க, இது யாரால தான் முடியும்? எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்று நீர் அறியும்படி. இது என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன் அறிஞ்சு கொண்டான், அவனும் மறந்துட்டான், இஸ்ரேல் மக்களும் மறந்துட்டாங்க. மறந்ததுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் பாருங்க. மந்திரவாதிகள் தங்கள் மத அப்படி செய்ய நினைத்து அவங்களால செய்ய முடியாததை தேவர் செய்வார். அதனாலதான் கொப்பானவர் யாரும் இல்லை, நம்ம குப்பா. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒப்பானவர் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இஸ்ரேல் மக்கள் அறிந்தார்கள், மறந்து விட்டார்கள். நாங்கள் மரண பரியந்தம் நினைத்து மக்கள் துதித்து துதித்து எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்த உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆ.